சாரதா பாட்டியோட ஃபோட்டோ முன்னாடி நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு காவேரியோ, "என்னம்மா இவங்க எல்லாரையும் நமக்கு தெரியுமா என்ன?" "இல்லையே காவேரி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது." "இல்ல, எனக்கு ஏதோ ஏற்கனவே இவங்கள பார்த்த மாதிரி தெரியுது. நீயும் இவங்களெல்லாம் பார்த்து ரொம்பவே சென்டிமெண்ட்டா ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது." "இல்லையேடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே." "அப்புறம் எதுக்காக நீ இவங்க ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன்னு பாட்டி ஃபோட்டோ முன்னாடி எதுக்காக நின்று ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேட்க, உடனே சாரதாவும், "இல்லடி, இவங்க தானே இந்த வீட்டோட மூத்தவங்க. அதனால தான் ஒரு மரியாதைக்காக நான் இங்க வந்து நின்னேன். மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அம்மு பாப்பா வந்து காவேரி கிட்ட பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்க, அதுக்கப்புறமா அம்மு பாப்பாவும், "வாங்க மிஸ், நான் இந்த வீட்ட உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு" சொல்லிட்டு, அம்மு காவேரியையும், சாரதாவையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ஒண்ணொன்னா சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க காவேரியும் சிரிச்சுக்கிட்டே வேற என்ன, வேற என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அம்மு பாப்பாவும் கடைசியா ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ண போக, இத பார்த்துட்டு விஜயோ ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. பார்த்தா அந்த கபோர்ட்குள்ள காவேரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண திங்ஸ் தான் இருக்கு. ஆனா அதுக்கு காவேரிக்கு தெரியாதுல்ல. அதனால தான் அம்மு பாப்பா இது எல்லாமே என்னோட அம்மாவோட திங்ஸ்ன்னு சொல்ல, உடனே காவேரியும், அம்மு பாப்பாவும், சாரதாவும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா, "நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். தப்பா நினைக்க மாட்டீங்களே?" "ஆ, சொல்லுங்க மிஸ், என்ன?" "இல்ல, அதான் அவங்க உங்க கூட இல்லல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சிருக்கீங்க?" அதுக்கு விஜயும், "ஏன் அப்படி வைக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பான்னு?" கேட்க, ஆனா காவேரியும், "தப்புன்னுலாம் நான் சொல்ல வரல. ஆனா எதுக்காகன்னு தான் கேட்க வரேன்னு" சொல்ல, உடனே விஜயும், "என்னோட ஒய்ஃப் தான் என் கூட இல்ல. ஆனா அவ சம்மந்தமான பொருட்களாவது என் கூட இருக்கட்டும்னு நான் எல்லாத்தையுமே என் கூடயே வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம அவளோட பொருட்கள் எதையுமே என்னால தூக்கி போட முடியலன்னு" சொல்ல, அப்போ விஜய் தன்னோட ஒய்ஃப் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு விஜய பத்தின எண்ணம் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சாரதா கிட்ட விஜய் பேசும்போது, சாரதாவும், "நாளைக்கு காவேரியோட பர்த்டே. அதனால கங்கா, யமுனான்னு எல்லாருமே வராங்க. நீங்களுமே நாளைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க தம்பின்னு" கூப்பிட, விஜயும் சந்தோஷமா வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, கரெக்டா காவேரிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் தான் விஜய் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அத சாப்பிட்ட காவேரியும் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அம்முக்கிட்ட, "உங்க வீட்ல குக் பண்றவங்க நல்லாவே சமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க." உடனே சிரிச்சுக்கிட்டே அம்மா பாப்பாவும், "இது எல்லாத்தையுமே என்னோட அப்பா தான் சமைச்சாங்கன்னு" சொல்ல, காவேரியும் ஆச்சரியத்தோட அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இடையில என்ன அன்பு தான், அப்பப்ப எல்லாரையுமே வெறுப்பேத்துற மாதிரி டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன், காவேரிய முறைச்சுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு காவேரிக்கும், இவங்க ஏன் நம்மள இப்படி பார்க்குறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா விஜய் தான் செம்ம கோபத்தோட இருக்காங்க.